உண்மையான குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் என் மீது அன்பு வையுங்கள். ஏனென்றால் நான் தான் உங்களை எப்பொழுதும் சுகமானவர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளேன். கேள்வி: எந்த குழந்தைகளிடம் அலட்சியம் இருந்து கொண்டே இருக்கிறதோ அவர்களின் வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் தானாகவே வெளிவந்து விடுகின்றன? பதில்: அதிர்ஷ்டத்தில் என்ன உள்ளதோ அது கிடைத்துவிடும். சொர்க்கத்திற்கோ எப்படி இருந்தாலும் போகத்தானே செய்வோம். பாபா கூறுகிறார், இந்த வார்த்தை முயற்சி செய்யும் குழந்தைகளினுடையது அல்ல. உயர்ந்த பதவியை பெறுவதற்கான முயற்சியை தான் செய்ய வேண்டும். உயர்ந்த பதவியை தருவதற்காக பாபா வந்துள்ளார் என்றால் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். பாடல்: குழந்தை பருவத்தின் நாட்களை மறந்துவிடக்கூடாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடல் வரியின் பொருளை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உயிருடன் இருந்து கொண்டே எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். முழு கல்பத்திலோ எல்லைக்கு உட்பட்ட தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். இப்பொழுது பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்துள்ளீர்கள், எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் எல்லையற்ற ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தந்தையை கைவிட்டு விட்டால் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்காது. நீங்கள் புரிய வைக்கத்தான் செய்கிறீர்கள். ஆனால் குறைந்ததிலும் குறைவாக கூட யாரும் திருப்தியை அடைய மாட்டார்கள். மனிதர்கள் செல்வத்தை விரும்புகிறார்கள். செல்வமின்றி சுகம் இருக்க முடியாது. செல்வமும் வேண்டும், அமைதியும் வேண்டும், நோயற்ற சரீரமும் வேண்டும். குழந்தைகள், நீங்கள்தான் அறிவீர்கள் உலகத்தில் இன்று என்ன உள்ளது, நாளை என்ன நடக்கப் போகிறது. விநாசம் முன்னால் காத்து கொண்டு இருக்கிறது. வேறு யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் இல்லை. அழிவு காத்து கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் யுத்தம் வரலாம். சிறு தீப்பொறி தோன்றினாலும் பெரிய வெடிச்சத்தமாக ஆவதில் நேரம் பிடிக்காது. குழந்தைகள் அறிவார்கள், இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிந்தே போய்விட்டது. அதனால் இப்பொழுது சீக்கிரமாகவே பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாபாவை எப்பொழுதும் நினைவு செய்து கொண்டே இருந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தேக அபிமானத்தில் வருவதால் தந்தையை மறந்து துக்கத்தை அடைகிறீர்கள். எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு எல்லையற்ற தந்தையிடமிருந்து சுகத்தை அடைவீர்கள். நீங்கள் இங்கு வந்திருப்பதே லக்ஷ்மி நாராயணரை போல ஆவதற்காக, ராஜா ராணியின் மற்றும் பிரஜைகளின் வேலைக்காரர்களாக ஆவது. இதில் அதிக வேறுபாடு உள்ளதல்லவா? இப்போதைய முயற்சி பிறகு கல்ப கல்பமாக நிரந்தரமாக ஆகிவிடும். கடைசியில் அனைவருக்கும் காட்சி கிடைக்கும், நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்தோம் என்று. இப்பொழுது பாபா கூறுகிறார், தன்னுடைய நிலைப்பாட்டை பார்த்து கொண்டே இருங்கள். இனிமையிலும் இனிமையான பாபா, அவரிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்றால் அவரை நாம் எந்த அளவு நினைவு செய்கிறோம்? உங்களுடைய அனைத்துமே நினைவின் ஆதாரத்தில் தான் உள்ளது. எந்த அளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு மகிழ்ச்சியும் இருக்கும். இப்பொழுது அருகில் வந்து சேர்ந்து விட்டோம் என புரிந்து கொள்வீர்கள். சிலர் களைத்து போகவும் செய்கிறார்கள். சென்றடைய வேண்டிய இலக்கு இன்னும் எவ்வளவு தூரத்தில் உள்ளதோ என தெரியவில்லையே. சென்று சேர்ந்து விட்டால் முயற்சி பயனுள்ளதாகும். இப்பொழுது எந்த இலக்கை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது உலகத்திற்கு தெரியாது. உலகத்திற்கு இதுவும் தெரியாது. பகவான் என சொல்லப்படுபவர் யார்? பகவான் என்று கூறுகிறார்கள். பிறகு
கல், மண்ணில் எல்லாம் இருக்கிறார் என்று சொல்லிவிடுகின்றனர். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டோம். இப்பொழுது பாபாவின் வழிமுறைப்படிதான் நடக்க வேண்டும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம், அங்கே இருந்தாலும் கூட பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது. நினைவினால் அன்றி ஆத்மா தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆக முடியாது. நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெறுவோம் என்று. எவ்வாறு மம்மா மற்றும் பிரம்மா பாபா ஆஸ்தியை பெற்றனர், அதுபோல நாங்களும் முயற்சி செய்து அவர்களுடைய சிம்மாசனத்தில் நிச்சயமாக அமர்வோம். மம்மா பாபா ராஜ ராஜேஸ்வரி ஆகின்றனர் என்றால் நாமும் கூட ஆவோம். பரீட்சை அனைவருக்கும் ஒன்றுதான். உங்களுக்கு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று மிக எளிதாகவே கற்பிக்கப்படுகிறது. இது சகஜ ராஜயோகத்தின் பலம் என்று சொல்லப்படுகிறது. யோகத்தின் மூலம் அதிகமான பலம் கிடைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாம் ஏதாவது பாவ கர்மங்களை செய்தால் அதிகமான தண்டனையை அடைவோம், பதவி கீழானதாக ஆகிவிடும் என்பதை புரிந்து கொள்கின்றனர். நினைவில்தான் மாயை தடைகளை ஏற்படுத்துகிறது. சத்குருவிற்கு நிந்தனை செய்பவர்கள் நல்ல பதவியை பெற முடியாது என பாடப்படுகிறது. அவர்களும் கூட சொல்கிறார்கள் குருவிற்கு நிந்தனை என்று. ஆனால் நிராகாரரை பற்றி யாருக்கும் தெரியாது, பாடப்படவும் செய்கிறது. பக்தர்களுக்கு பலனை கொடுப்பவர் பகவான். சாதுக்கள், சந்நியாசிகள் அனைவரும் பக்தர்கள்தான். பக்தர்கள் கங்கா ஸ்நானம் செய்வதற்காக செல்கின்றனர். பக்தர்களுக்கு பலனை தர முடியாது. பக்தர்களே பக்தர்களுக்கு பலனை கொடுப்பார்கள் என்றால் பிறகு பகவானை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? இது பக்தி மார்க்கமாகும். அனைவரும் பக்தர்கள். பக்தர்களுக்கு பலனை தருபவர் இறைவன். அதிகம் பக்தி செய்பவர்கள் கொஞ்சம் பக்தி செய்பவர்களுக்கு பலனை கொடுப்பார்கள் என்று கிடையாது. பக்தி என்றால் பக்திதான். படைப்பு இன்னொரு படைப்புக்கு எப்படி பலன் தர முடியும்? ஆஸ்தி படைப்பவரிடம் இருந்துதான் கிடைக்கும். இந்த சமயம் அனைவரும் பக்தர்கள். எப்போது ஞானம் கிடைக்கின்றதோ பிறகு பக்தி தானாகவே விடுபட்டு போகும். ஞானத்திற்கு வெற்றி முழக்கம் கிடைக்கும். ஞானம் இல்லாமல் எப்படி சத்கதி கிடைக்கும்? அனைவரும் தங்களின் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆக இப்பொழுது விநாசம் முன்னால் தயாராக உள்ளது என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். அதற்கு முன்னதாகவே முயற்சி செய்து பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நாம் தூய்மையான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். யார் பிராமணராக ஆகின்றனரோ அவர்கள்தான் நிமித்தமாக ஆவார்கள். பிரம்மாவின் வாய்வழி வம்சத்து பிராமணர் ஆகாமல் நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற முடியாது. தந்தை குழந்தைகளை படைப்பதே ஆஸ்தியை தருவதற்காக. சிருஷ்டியை படைக்கிறார், ஷரீரதாரிக்கு தான் ஆஸ்தி கொடுப்பார் அல்லவா? ஆத்மாக்களோ மேலே உள்ளனர், அங்கோ ஆஸ்தி அடைவது பலன் அடைவது என்ற விஷயமே கிடையாது. நீங்கள் இப்பொழுது புருஷார்த்தம் செய்து பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இது உலகத்திற்கு தெரியாது. இப்பொழுது நேரம் நெருக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பாபா நமக்கு கட்டளை இடுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், இல்லையென்றால் கடைசியில் மிகவும் அழுக நேரிடும். அரசியல் தேர்வில் யாராவது தோற்றுவிட்டால், தோல்வி அடைந்து விட்டால் கோபத்தில் பொய் முகத்தை காட்டாமல் மறைந்து கொள்வார்கள். இங்கே கோபத்தின் விஷயமே கிடையாது. கடைசியில் உங்களுக்கு அதிகமான காட்சிகள்
புரிதல் கிடைக்கும். நாம் என்னென்னவாக ஆகப் போகிறோம் என்பது தெரிந்துவிடும். பாபாவின் வேலை முயற்சி செய்ய வைப்பது. குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா, நாங்கள் கர்மம் செய்யும் பொழுது நினைவு செய்வதற்கு மறந்து போகிறோம். சிலர் பிறகு கூறுகிறார்கள், நினைவு செய்வதற்கு நேரமே கிடைப்பது இல்லை. அதற்கு பாபா கூறுகிறார், நல்லது, நேரம் ஒதுக்கி நினைவில் அமருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது கூட இதே முயற்சியை செய்யுங்கள். நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஒன்று கூடி அமர்வதன் மூலம் நீங்கள் நன்றாக நினைவு செய்வீர்கள். உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்கும். முக்கியமான விஷயம் பாபாவை நினைவு செய்வதாகும். சிலர் வெளிநாடு செல்கின்றனர் என்றால் அங்கேயும் ஒரு விஷயம் மட்டும் நினைவு வையுங்கள், பாபாவின் நினைவு மூலம்தான் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவீர்கள். தந்தை கூறுகிறார், ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள். யோக பலத்தின் மூலம் பாவங்கள் பஸ்மமாகிவிடும். தந்தை கூறுகிறார், மன்மனாபவ, என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் உலகின் எஜமானர் ஆவீர்கள். நினைவின் விஷயம் முக்கியமானதாக ஆகிவிடுகிறது. எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. வீட்டில் இருங்கள், பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். தூய்மையாக ஆகவில்லை என்றால் நினைவு செய்ய முடியாது. அனைவருமே வகுப்பில் வந்து படிப்பார்கள் என்பது இல்லை. மந்திரத்தை பெற்றுக்கொண்டு விட்டால் பிறகு எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். சதோ பிரதானமானவர் ஆவதற்கான வழியை பாபா கூறுகிறார். அவ்வாறு கிளை நிலையத்திற்கு வருவதன் மூலம் புது புது கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏதேனும் காரணத்தால் வர முடியவில்லை, மழை பெய்கிறது, தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, யாரும் வெளியில் செல்ல இயலவில்லை என்றால் பிறகு என்ன செய்வீர்கள்? பாபா கூறுகிறார், எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. சிவாலயத்தில் அபிஷேகம் செய்துதான் ஆக வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. எங்கு இருந்தாலும் நீங்கள் நினைவு செய்ய இயலும். நடமாடும் பொழுதும் சுற்றி வரும் பொழுதும் நினைவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் இதையே சொல்லுங்கள். தந்தையை நினைவு செய்வதால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். மேலும் தேவதையாகி விடுவீர்கள். சொற்களே இரண்டுதான். தந்தையாகிய படைப்பவரிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். படைப்பவர் ஒருவர்தான். அவர் மிகவும் சுலபமான வழியை கூறுகிறார். தந்தையை நினைவு செய்வதற்கான மந்திரம் கிடைத்து விட்டது. தந்தை கூறுகிறார், இந்த குழந்தை பருவத்தை மறந்துவிடக்கூடாது. தந்தையை மறப்பீர்கள் என்றால் இன்று சிரிக்கிறீர்கள், நாளை அழ நேரிடும். தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியை அடைய வேண்டும் என்றால் தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியை அடைய வேண்டும். இதுபோல அநேகர் உள்ளனர். சொல்கின்றனர், சொர்க்கத்திற்கோ எப்படியும் செல்வோம் தானே, எது அதிர்ஷ்டத்தில் உள்ளதோ. இவ்வாறு சொல்பவர் ஒன்றும் புருஷார்த்தி என அழைக்கப்பட மாட்டார்கள். மனிதர்கள் முயற்சி செய்வதே உயர்ந்த பதவியை அடைவதற்காக. இப்பொழுது பாபாவிடமிருந்து உயர்ந்த பதவி கிடைக்கிறது என்றால் ஏன் கவனக்குறைவாக இருக்க வேண்டும்? பள்ளிக்கூடத்தில் படிக்கவில்லை என்றால் படித்தவர் முன் தலைவணங்கி நிற்க நேரிடும். தந்தையை முழுமையாக நினைவு செய்யவில்லை என்றால் அங்கு போய் பிரஜைகளில் வேலைக்காரர்களாக ஆவார்கள். இதில் மகிழ்ச்சியாகிவிடக்கூடாது. குழந்தைகள் முன்னிலையில் புத்துணர்வு பெற்று செல்கிறார்கள். பந்தனத்தில் உள்ள மாதர்கள் அநேகர் உள்ளனர். நஷ்டம் எதுவும் இல்லை. வீட்டில் அமர்ந்தவாறே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். மரணம் முன்னாலேயே உள்ளது. திடீரென்று சண்டை ஆரம்பமாகிவிடும். சண்டை தொடங்கியே விட்டது என்பது
பார்த்தாலே தெரிகிறது. வானொலி மூலமாக அனைத்தும் தெரிய வருகிறது. கொஞ்சம் குழப்பம் விளைவித்தாலும் கூட நாங்கள் இதுபோல செய்வோம் என்று சொல்கிறார்கள். முதலிலேயே சொல்லிவிடுகின்றனர். வெடிகுண்டுகளின் தாக்கம் அதிகமாக உள்ளது. பாபா கூறுகிறார், குழந்தைகள் யோக பலத்தில் இன்னும் திறமை உள்ளவர்களாக ஆகவில்லை. யுத்தம் வரட்டும் என்றால் அது நாடகத்தின் படி என்றாகாது. குழந்தைகள் முழு ஆஸ்தியை இன்னும் பெறவில்லை. இன்னும் முழுமையாக அரசாட்சி உருவாகவில்லை. இன்னும் சிறிது காலம் தேவை. முயற்சி செய்வித்துக் கொண்டே இருக்கிறார். எந்த சமயத்திலும் திடீரென ஏதேனும் நடந்துவிட்டால் விமானம், ரயில்கள் விழுந்து விடுகின்றன. மரணம் எவ்வளவு சர்வசாதாரணமாக ஏற்படுகிறது. பூமி அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. நில அதிர்வுதான் அனைத்திலும் அதிகமான காரியம் செய்கின்றது. நிலம் அசைந்தால் கட்டிடங்கள் முழுவதுமாக கீழே விழுந்துவிடும். மரணம் ஏற்படுவதற்கு முன்பாக பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். அதனால் மிகுந்த அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா, உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது. பாபாவை மட்டுமே நினைவு செய்து கொண்டே இருங்கள். எவ்வளவு எளிதான முறையில் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு சொல்வதை போல சொல்லி புரிய வைக்கிறார். வேறு எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் தரவில்லை. நினைவு செய்யுங்கள். காம சிதையில் அமர்ந்து நீங்கள் எரிந்து விட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ஞான சிதையில் அமர்ந்து தூய்மையாக ஆக்குங்கள். உங்களுடைய நோக்கம் என்ன என்று உங்களிடம் கேட்கின்றனர். சொல்லுங்கள். அனைவரின் தந்தையாகிய சிவ தந்தை கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்வீர்கள் என்றால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். மேலும் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். கலியுகத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தை மட்டுமே. இப்பொழுது தந்தை கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்வீர்கள் என்றால் கரை நீங்கிவிடும். இந்த செய்தியை உங்களால் கொடுக்க முடியும் தானே? நீங்கள் நினைவு செய்தால்தான் மற்றவர்களை நினைவு செய்விக்க முடியும். நினைவு செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் பிறருக்கும் ஆர்வத்துடன் சொல்வார்கள். இல்லை என்றால் இதயபூர்வமாக சொல்ல மாட்டார்கள். பாபா புரிய வைக்கிறார், எங்கே இருந்தாலும் எவ்வளவு முடியுமோ நினைவு செய்யுங்கள். யார் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். மரணம் நம் முன் நின்று கொண்டிருக்கிறது. பாபா கூறுகிறார், நீங்கள் அனைவரும் தமோ பிரதானமாக தூய்மையற்றவராகி விட்டீர்கள். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். தூய்மையாக ஆகுங்கள். ஆத்மாதான் தூய்மையற்றதாகி விட்டது. சத்யுகத்தில் இருப்பது தூய்மையான ஆத்மா. நினைவினால் ஆத்மா தூய்மையாகிறது. வேறு எந்த உபாயமும் கிடையாது என தந்தை கூறுகிறார். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். அதனால் கூட அநேகருக்கு நன்மை செய்வீர்கள். வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கவில்லை. ஆத்மாக்கள் அனைவரையும் தூய்மையாக ஆக்கக்கூடியவர் பதீத பாவனர் தந்தை. அனைவரிலும் உத்தமத்திலும் உத்தம ஆத்மாக்களாக ஆக்கக்கூடியவர் பாபா. யார் பூஜைக்கு உரியவராக இருந்தார்களோ அவர்கள்தான் பூஜாரியாக இருக்கிறார்கள். இப்பொழுது ராவண ராஜ்யத்தின் கடைசி நாம் பூஜாரியில் இருந்து மீண்டும் பூஜைக்கு உரியவராக ஆகிறோம் பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக. எனவே மற்றவர்களுக்கும் இந்த வழியை சொல்ல வேண்டும். வயது முதிர்ந்த தாய்மார்களுக்கும் கூட சேவை செய்ய வேண்டும். உற்றார் உறவினருக்கும் கூட செய்தியை கொடுக்க வேண்டும். சத் சங்கம், ஆலயங்கள் முதலியன கூட அநேக விதமான உள்ளது. உங்களுடையது ஒரே விதமானது. தந்தையின் அறிமுகத்தை மட்டும் கொடுக்க வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஸ்வர்க்கத்தின் எஜமானர் ஆகி விடுவீர்கள் என்று சிவ தந்தை கூறுகிறார். நிராகார சிவ தந்தை அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல். பாபா
ஆத்மாக்களுக்கு கூறுகிறார், என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். இதை புரிய வைப்பது சுலபம்தானே. வயதான மாதர்கள் கூட சேவை செய்ய முடியும். முக்கியமான விஷயம் இதுதான். திருமணம் முதலிய நீங்கள் விரும்பும் இடம் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். அங்குள்ளவர்களின் காதுகளில் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். கீதையின் பகவான் கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்று. இந்த விஷயத்தை அனைவரும் விரும்புவார்கள். அதிகம் பேசுவதற்கான தேவையே கிடையாது. பாபாவின் செய்தியை மட்டும் சொல்ல வேண்டும். அதாவது என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நல்லது, இதுபோல சொல்லுங்கள். பகவான் தூண்டுதலை தருகிறார். கனவில் காட்சிகள் கிடைக்கின்றன, சப்தம் கேட்கிறது. அதாவது தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் தாமாகவே கூட இதுபோல சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுது உங்கள் துன்பம் நீங்கிவிடும். நாம் நடைமுறையில் எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறோம். மேலும் தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தந்தையை மறப்பதால் தான் கஷ்டங்கள் வருகின்றன. பாபா எவ்வளவு சகஜமாக புரியும்படி சொல்கிறார். தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்வீர்கள் என்றால் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும். அனைவரும் புரிந்து கொள்வார்கள். இவர்களுக்கு மிக சரியான வழி கிடைத்துள்ளது. இந்த வழியை ஒரு பொழுதும் யாராலும் சொல்ல இயலாது. அவர்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என கூறுகிறார்கள் என்றால் பிறகு சாதுக்களிடம் யார் சொல்வார்கள்? சமயம் அப்படிப்பட்டதாக இருக்கும். நீங்கள் வீட்டிலிருந்து வெளியில் கூட செல்ல முடியாது. தந்தையை நினைத்து நினைத்தே ஷரீரத்தை விட்டு விடுவீர்கள். கடைசி காலத்தில் யார் சிவபாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர்கள்தான் பிறகு நாராயணர் உற்சாகம் நிறைந்த பிறவியை எடுத்து லக்ஷ்மி நாராயணருடைய அரச பரம்பரையில் வருவார்கள் அல்லவா? அடிக்கடி ராஜ்ய பதவியை பெறுவார்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள், அன்பு வையுங்கள். நினைவு இல்லாமல் எப்படி அன்பை வைப்பீர்கள்? சுகம் கிடைப்பதால் அன்பு செய்யப்படுகிறது. துக்கம் தருபவரை நினைவு செய்வது இல்லை. பாபா கூறுகிறார், நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குகிறேன். அதனால் என் மீது அன்பு செலுத்துங்கள். தந்தையின் வழிமுறைப்படி நடக்க வேண்டும் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மகிழ்ச்சியில் இருப்பதற்கு நினைவின் முயற்சி செய்ய வேண்டும். நினைவின் பலம் ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்கக்கூடியது. அன்போடு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவது, உயர்ந்த பதவியை பெறுவதற்காக படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். அதிர்ஷ்டத்தில் என்ன உள்ளதோ அது கிடைக்கட்டும் என்று இருக்கக்கூடாது. அலட்சியத்தை விட்டுவிட்டு முழு ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக வேண்டும். வரதானம், எல்லைக்கு உட்பட்ட பொறுப்புகளை எல்லைக்கு அப்பாற்பட்டவையாக மாற்றிவிட்டு நினைவின் சொரூபமாக ஆகி பற்றை வென்றவர் ஆகுக. விளக்கம், மோகத்தை நீக்க தனது நினைவின் சொரூபத்தை மட்டும் மாற்றிவிட வேண்டும். நான் ஒரு இல்லறவாசி எனும் நினைவு வரும்பொழுதுதான் மோகம் வருகிறது. எனது வீடு, எனது உறவு. இப்பொழுது இந்த எல்லைக்கு உட்பட்ட பொறுப்பை எல்லைக்கு அப்பா
அப்பாற்பட்டவையாக உலகளாவிய நிலையில் மாற்றிவிடுங்கள். அகிலத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் எல்லைக்கு உட்பட்டவையாவும் தானாகவே முடிந்துவிடும். ஆனால் எல்லையில்லாத பொறுப்பை மறந்து எல்லைக்குள் வந்துவிட்டால் மேலும் இன்னலடைய நேரிடும். ஏனென்றால் இந்த கடமையில் மோகம் அடங்கியுள்ளது. எனவே தனது நினைவை மாற்றுங்கள், மோகத்தை விடுங்கள். ஸ்லோகன்: விஷயங்கள் எனும் மேகங்களை ஒரு நொடியில் கடந்து செல்லும் வகையில் விமானத்தில் தீவிர தன்மையை நிரப்புங்கள். அவ்யக்த இஷாரா: ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் சிறப்பு தன்மை மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். எந்த ஒரு வெற்றிகரமான செயலுக்கும் உயர்ந்த கரங்கள் 2 குழுவினரின் நம்பிக்கை. ஒற்றுமை: எந்த குழுவிலும் ஒருவருக்கொருவர் மீது நம்பிக்கையும் ஒற்றுமையும் இருக்குமோ அங்கு வெற்றி கழுத்தின் மாலை. சம்ஸ்காரங்கள் வேறுபட்டதாக இருந்தாலும் வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அப்படியே ஒரு கை ஓங்கினாலும் இன்னொரு கை ஓங்காது. அமைதி காத்தல் அவசியம். ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொண்டால் ஒற்றுமை நிலை பெறும். ஓம் சாந்தி.